இந்த பார்சல் எங்கே ஓப்பன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஸ்திரேலியாவில் ஒரு அக்கா தான் கேட்டுக்கிறா. வாங்க அந்த அக்கா என்னென்ன பொருள் கேட்டோன்னு சொல்லி ஒன்றுண்டா பார்ப்போம். இது வந்து எள்ளுப்பா பெனங்கட்டி எள்ளுப்பா கேட்டுருக்குறா. அச்சு பலகாரம். இது வந்து முறுக்கு கேட்டுருக்குறா. மற்ற இது வந்து இடியப்பவுரல். இஞ்சால் பார்த்தீங்கன்னு சொன்னால் தட்டை வடை. மற்ற இது வந்து உளுத்தம்மா கேட்டுருக்குறா. மற்ற இஞ்சால வந்து குரக்கன்மா அரிசிமா. மற்ற இதுவும் வந்து கிணக்க உளுத்தம்மா கேட்டுருக்குறா. 4 கிலோ அளவில் உளுத்தம்மா கேட்டுருக்குறா. மற்ற இது வந்து மல்லிகோப்பி தூள் கேட்டுருக்குறா. மரவள்ளி சீவல். மற்ற மோர் மிளகாய் வடகம் மற்ற ஊறுகாய். இது வந்து எள்ளு பொறி. இவ்வளோ தான் அந்த அக்கா கேட்டுருக்குறா. இதே மாதிரி பொருட்கள் உங்களுக்கு இந்த வேண்டிய நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் நாங்கள் போடுற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஓகே, இனிமேல் போய் நாங்கள் என்ன சாப்பாடு பார்த்துருவோம். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தர்மினி. நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம், நீங்கள் நல்ல சுகமாக இருக்க வேண்டும் சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து என்ன சாப்பாடு செய்து காட்ட போகிறோம்னு சொன்னால் மிளகு ரைஸ் தான் இன்றைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறோம். அதாவது என்னடா அவள் மிளகு ரைஸ்ன்னு சொல்கிறாள்ன்ட்டு பார்க்காதீங்கோ, இதுவும் ஒரு நல்ல ஒரு சாப்பாடு தான். அதாவது மிளகுன்னு சொல்லி மிளகு எல்லாம் அள்ளி போடுறதில்ல, இந்த மிளகை வந்து நாங்கள் இந்த ரைஸுக்கு மேலே தூவைக்குள்ளே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதோடு வந்து நான் வந்து இதுக்கு பாவிக்க போகிறது வந்து முட்டை தான். முட்டை மிச்ச பொருள் எல்லாம் போய் வீடியோக்குள்ளே தான் பார்க்க வேணும். அதோடு வந்து நல்ல ஒரு டின் மீன் கறியும் வைக்க போகிறேன். வாங்க இப்போ அந்த மிளகு ரைஸையும் டின் மீன் கறியையும் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது எங்கள் வீடியோக்குள்ளே புதுசாக வாரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து நாங்கள் மிளகை வறுத்தெடுக்கிறதுக்காக அடுப்பில் ஒரு சட்டி ஒன்று வச்சுக்கொள்வோம். அடுப்பை ஒன் பண்ணிக்கொள்வோம். மிளகை வந்து நாங்கள் அளவாக சட்டியில் போட்டுக்கொள்வோம். ஒரு கைப்பிடி அளவில் இந்த அளவில் தான் நான் மிளகு போட்டுக்கொள்கிறேன். மிளகு ரைஸ் அண்டி போட்டு கணக்கு மிளகு அள்ளி போட்டுறாதேங்க. அதோட வந்து ஒரு சின்ன பட்டி எடுத்துக்கொள்ளுங்க. இந்த வாசமாக இருக்கிறதுக்காக தான். இதை வந்து நல்ல வடிவாக வறுத்தெடுப்போம். வறுத்தெடுத்து நாங்கள் நல்ல அந்த பவுடராக மிக்சி கப்பில் போட்டு அடிச்செடுக்கணும் மாற வச்சுட்டு. மிளகா வந்து நாங்கள் நல்ல வடிவாக வறுத்து எடுத்துட்டோம். இனிமேல் இதை நாங்கள் பவுடர் பண்ணி எடுப்போம். எங்களுக்கு மிளகும் பட்டையும் வந்து நல்ல வடிவாக ஆறிட்டு நாங்கள் உரலுக்கில் தான் இடிச்சு எடுக்க போகிறோம். கொஞ்சம் மண்டபடியாக நான் உரலுக்கில் இடிச்சு எடுக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் கூட வேண்டாம் மிக்சியில் போட்டு அடிச்சுடுங்க. மிளகும் பட்டையும் நான் இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துட்டேன். ஓகே, இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல முத்தாக நான் வந்து பொன்னி அரிசி தான் சமைச்சிருக்கிறேன். நீங்கள் பாஸ்மதி அரிசியும் நீங்கள் சமைச்சு கொள்ளலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி பதமாக இருக்க வேணும். நல்ல முட்டுக்கே பருவத்தில் எடுக்க வேணும். இதை வந்து நாங்கள் வேறு ஒரு டிஷ்ஷில் மாற்றுவோம். இப்போ வாங்க நாங்கள் தேவையான பொருட்களை பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு சோறு வந்து ரெடியாக ஆகிட்டுது. இஞ்சால வந்து கேரட் சீவி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்ல தும்பா இஞ்சால லீக்ஸும் வந்து ரெடி ஆக்கி வச்சுட்டேன். இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம், பம்பா வெங்காயம், உள்ளி, பச்சை மிளகாய். இஞ்சால வந்து கோவா வந்து உங்களோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சீவிக்கொள்ளுங்க. மற்ற இஞ்சால வந்து கொஞ்சமாக கருவேப்பமிலை எடுத்துருக்கிறேன். மற்ற கறிக்கு வந்து தக்காளி பழம் சேர்க்க போகிறேன். அங்கால டின் மீன் வந்து நல்லபடியாக உடைச்சி நீட் பண்ணி வச்சுட்டேன். இஞ்சால கப்பிப்பால் முதல் பால். மற்ற இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து மகித்தூள் எடுத்துருக்கிறேன். மற்ற கொஞ்சமாக வெந்தயம் சேர்க்க போகிறேன். இஞ்சால சோயா சோஸ், இஞ்சால வந்து தக்காளி சோஸ், மற்ற உப்பு, மற்ற கட்டர்தூள், மற்ற இது வந்து இடித்த மிளகு இதை வந்து வச்சுருக்கேன். இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் கறித்தூள். இவ்வளவு தான் எங்களுக்கு தேவையான பொருட்கள். நாங்கள் முதல்ல வந்து கறியை வைப்போம். நல்ல டின் மீன் கறியை வைப்போம். அடுப்பில் வந்து நாங்கள் மண் சட்டி தான் வச்சுட்டு கறி சமைக்க போகிறேன். சூடாகட்டும். இப்போ வந்து நாங்கள் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்ப்போம். இப்போ வந்து சூடாகிட்டு நல்லெண்ணெய் நாங்கள் வந்து கொஞ்சமாக வெந்தயம், அதோடு வந்து நாங்கள் வெங்காயம் அளவாக போட்டுக்கொள்வோம். அப்படியே நாங்கள் உள்ளியும் சேர்ப்போம். அதோட பச்சை மிளகாய், இப்போ வந்து நாங்கள் இந்த புளியை சொல்ல மறந்துட்டேன். கப்பிப்பாலில் வந்து புளி கொஞ்சம் ஊற விடுவோம். பாருங்க, இந்த மாதிரிக்கு வெங்காயம் வதங்கின பிறகு நல்லெண்ணெய்ன்றபடியாக பொங்குது. ஆனால் நல்லெண்ணெய் சமைச்சா நல்லது உடம்புக்கு. நீங்கள் நல்லெண்ணெய் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் தேங்காய் எண்ணெய் பாவிச்சுக்கொள்ளுங்க. இப்போ வந்து நாங்கள் 3 தக்காளி பழம் வெட்டி வச்சுக்கேன், அதையும் சேர்ப்போம். அதோடு வந்து தேவையான அளவு கருவேப்பிலை சேர்ப்போம். பாருங்க, தக்காளி பழம் எல்லாம் இந்த மாதிரி வதங்கின அப்புறம் நாங்கள் டின் மீனை சேர்த்துக்கொள்ளுவோம். இதுக்குள்ளே வந்து நீங்கள் வெந்தயமும் உள்ளியும் கொஞ்சம் கூடுதலாக போட்டிங்கன்னு சொன்னால் நல்லது.
நான் வந்து அப்படி தான் கூட போட்டிருக்கிறேன். இப்போ வந்து நாங்கள் டின் மீனை சேர்த்துக்கொள்வோம். நல்ல வடிவாலாம் கழுவி நீட்டாக முள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். கறியை விடாமல் இப்படி பிரட்டி விடுவோம். இப்போ வந்து நாங்கள் தக்காளி பழம் போட்டபடியாக நான் இப்போ புளி வந்து அளவாக புளி எடுத்து இந்த கப்பிப்பாலில் கரைச்சி வச்சுருக்கிறேன். அதையும் நாங்கள் இதோட சேர்த்துக்கொள்வோம். தூள் சேர்த்துக்கொள்வோம். அது உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். தேவையான அளவு உப்பு சேர்ப்போம். அப்படியே நாங்கள் ஒருக்கா கிண்டி விட வேணும். அப்போ தான் தூள் எல்லாம் நல்ல வடிவாக கிளந்து அவிஞ்சு நல்ல இதாக வரும். இனிமேல் வந்து நாங்கள் கடைசியாக கட்டிப்பால் சேர்க்கணும். இது வந்து இப்படியே கொதிச்சு வரட்டும். இப்போ நாங்கள் கொதிச்சுட்டு வந்து பார்ப்போம். பாருங்க நல்ல வடிவாக எங்களுக்கு கொதிச்சு கொண்டு இருக்குது. இப்போ வந்து நாங்கள் மீனுடைய அமலுக்கு மெல்லமாக கிண்டி பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து நாங்கள் கட்டிப்பால் சேர்த்துடுவோம். இப்போ எங்களுக்கு இது நல்ல வடிவாக கொதிச்சு கொண்டு வர வேணும். பாருங்க நல்ல நீங்கள் குழம்பாக உங்களுக்கு வேணுமுன்னா நீங்கள் குழம்பாராக்கி கொள்ளலாம். நாங்கள் வந்து ஒரு இந்த ரைஸுக்காக கொஞ்சம் தடிப்பாக தான் ரக்க போகிறேன். அதோடு வந்து தூளும் உங்களுக்கு உரைப்பாக வேணுமுன்னா நீங்கள் உரைப்பாக சேர்த்துக்கொள்ளலாம். எங்களுக்கு இங்கே சரியான வெயில், அதனால் அளவான தூள் தான் நான் போட்டிருக்கேன். ஆனால் பால் கொஞ்சம் கூட விட்டதால் தான் கொஞ்சம் வெள்ளையாக தெரியுது போல் இருக்குது. ஆனால் உரைப்பாக இருக்குது. இப்போ எங்களுக்கு வந்து டின் மீன் கறி வந்து நல்ல வடிவாக பொழுண்டு நல்ல வடிவாக கொதிச்சு கொண்டு இருக்குது. எங்களுக்கு ரெடி ஆகிட்டு நாங்கள் இதை ரக்கி வைப்போம். இப்போ வந்து நாங்கள் மிளகு ரைஸ் அடுத்ததாக செய்து கொள்வோம். சட்டி அடுப்பில் வச்சாச்சுது கொஞ்சம் சூடாகட்டும். பாருங்கோ முட்டை வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். 5 முட்டையை எடுத்து நல்லபடியாக நீட்டாக உடைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கோ அதை நான் மறந்துட்டேன். ஓகே, இப்போ வந்து எங்களுக்கு சட்டி வந்து சூடாகிட்டு நாங்கள் தேங்காய் எண்ணெய் அளவாக விட்டுக்கொள்வோம். இப்போ எங்களுக்கு எண்ணெய் சூடாகிட்டு நாங்கள் வெங்காயத்தை போடுவோம். பாருங்க வெங்காயம் இந்த மாதிரி வதங்கின பிறகு நாங்கள் லீக்ஸ் போட்டுக்கொள்வோம். வந்து கோவா சேர்த்துக்கொள்வோம். பாருங்க இந்த மாதிரி வதங்கின பிறகு நாங்கள் முட்டை சேர்த்துக்கொள்வோம். இப்போ வந்து நாங்கள் முட்டையோடைய நாங்கள் மசாலாவில் சேர்த்துக்கொள்வோம். இதோடைய நாங்கள் தேவையான அளவு ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்ப்போம். அதோடு வந்து கட்டர்தூள் சேர்ப்போம். உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி மிளகும் சேர்க்கிறபடியாக அதுவும் உரைப்பாக இருக்கும் அளவாக சேர்த்துக்கொள்வோம். அப்படியே மகித்தூள், உங்களுக்கு இந்த முட்டையெல்லாம் நல்ல வடிவாக நீட்டாக அவிஞ்சு கொண்டு வர வேணும். கேரட்டை வந்து நாங்கள் கடைசியாக சேர்க்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் அளவான தக்காளி சோஸ் சேர்ப்போம். நீங்கள் சோஸ் விருப்பம் இல்லைன்னு சொன்னால் விடாமல் விடலாம். கொஞ்சமாக சோயா சோஸ்,
கடைசியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சோறு சேர்ப்போம். பார்த்தீங்கன்னா நல்ல முத்து முத்தான சோறு. இனிமேல் வந்து நாங்கள் அடுப்பை வந்து குறைச்சி வச்சுருக்கலாம். இப்போ என்னடா அவள் மிளகு ரைஸ்ன்னு சொன்னவள் மிளகுக்கான என்னென்னு யோசிக்க போகிறீங்க. இனிமேத்தான் மிளகுக்கு வேலை இப்போ வந்து இனிமேல் நாங்கள் மிளகை சேர்ப்போம். இடித்து வச்சுருந்த மிளகு பட்டை அதை எவ்வளோத்தையும் சேர்ப்போம். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அளவாக போடுங்க. இவ்வளவுதான். நம்ம அடுப்பை வந்து குறைக்கணும். ஓகே, எங்களுக்கு ரைஸ் வந்து ரெடி ஆகிட்டுது. மிளகு ரைஸ் டின் மீன் கறி ரெடி ஆகிட்டுது. இன்னும் வந்து நாங்கள் எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ வாங்க நாங்கள் இந்த மிளகு ரைஸை போடுவோம் பிளேட்டில். பாருங்கோ, பார்த்தீங்களா எப்படி இருக்கண்டு? எப்படி இருக்கும்? இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இஞ்சால டின் மீன் கறிக்கு பாருங்கணும் இல்லை வட்டிவா தட்டிச்சு வந்துருக்கு. பார்த்தீங்களா எப்படி ஊற்றி போட்டு சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ வந்து இங்கால மூடிட்டு கொஞ்சம் கிட்ட வாங்கோ. சுடுவுது, சரியாக சுடுவுது. இங்கால வந்து டின் மீனை பார்த்தீங்களா நல்ல கறியாக வந்துருக்கு. இப்படியே குழம்பையும் எடுத்து இப்படி சாப்பிடுங்கோ. அப்படி எடுக்கிறதுக்கு முன்னாமே வாய் வருது. வேற லெவலா. இதெல்லாம் டக்குன்னு செஞ்சு சாப்பிடக்கூடிய சாப்பாடுன்னு சொல்லணும். சுடுற சூடிலேயே பசி மாறிடும். நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் கிட்ட செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே, நான் வீடியோ முடிச்சு கொள்ள போகிறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுறவங்களே இதே மாதிரி நல்ல நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய்.